இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 4 வகையான சூப் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சூப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்காய் சூப்பு பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் சூப்புக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு இங்கே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் கொஞ்சம் உருகட்டும். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரும் எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மசினுள்ள அவசியம் கிடையாது. நம்ம இதை அப்படியே கடைசியில் குக்கரில் மாற்றிடுவோம். அதனால் சும்மா வணக்கிக்கலாம் போதும். கூட ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முருங்கைக்காய் எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், வெட்டிட்டு இந்த மாதிரி 2 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வணக்கிடலாம். ஒரு கை கொத்தமல்லி. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம துவரம் பருப்பில் வந்து சாம்பார் வைப்போம் இல்லையா, அந்த சாம்பார் வைக்கும்போது அந்த பருப்பு வேக வைக்கிற தண்ணியை வந்து கொஞ்சமாக பருப்போடு சேர்த்து எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்பொழுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதே குக்கரில் மாற்றிடணும். இப்போ குக்கரில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட 2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இது வரைக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடவே இல்லை, சுத்தமாக போடல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் அடைச்சி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில் விட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை தனியாக வடித்து எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து வடிச்சிட்டோம். இந்த தண்ணியெலாம் வந்துருச்சு. இப்போ இதை மட்டும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதையும் வந்து நம்ம வடிகட்டில் வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சக்கையெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துடும். இப்போ நம்ம இதெல்லாமே அந்த பேஸ்ட்டில் இதில் விழுந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம இதில் வந்துட்டு 1 ஸ்பூனுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்பொழுது அந்த சர்வ் பண்ணுற பவுலில் வந்து சேர்த்திக்கோங்க. நம்ம ஏன்னா காரத்துக்கு இது வரைக்கும் இதில் எதுவுமே சேர்க்கல, இந்த பெப்பர் தூள் மட்டும்தான். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை லெமனோட சாறை பிழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் சூப் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைப் சூப் பார்த்துடலாம். இப்போ செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கீரையில் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். சுத்தமாக லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் கூடயே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 5 பல் பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு நான் வந்து பசலைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் பாலக்கீரை, வேறு உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரை வேணும் எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது பட்டர் தான் போடணுன்னு இல்லை, பட்டர் இருந்தால் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், இல்லைனா நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சு இல்லையா, அதை ஊற்றிடலாம். கீரைங்கிறனால ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வைக்காதீங்க. ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது கூடயே ஒரு 2 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கணும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை சூப் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் டைப் பார்த்துடலாம். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது கார்லிக் சூப். அதுக்கும் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு முழுசாக தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கலாம்.
அது கூடயே பார்த்திங்கன்னா அதே மாதிரி 10 பல் பூண்டு கொஞ்சம் பொடி பொடியாக அரிஞ்சது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து கார்லிக் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே அதே மாதிரி 2 ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க பூண்டு நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துன கையோடையே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இதில் சேர்த்திடலாம். கூடயே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிறப்ப 1 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ், அதாவது நம்ம ரெட் சில்லி இருக்கு இல்லையா, வரமிளகாவை வந்துட்டு லைட்டாக வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் சூப் தயாராகிடுச்சு. இப்போ 4th வந்து நம்ம டொமேட்டோ சூப் பண்ண போகிறோம். டொமேட்டோ சூப் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரை பெரிய வெங்காயம், அடுத்து சும்மா ஒரு 10 பல் வந்துட்டு குருமிளகு எடுத்து வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் அளவுக்கு தான். அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி, இது நல்லா வணக்கிக்கலாம். 2 தக்காளிக்கு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து இப்போ நீங்கள் 4 தக்காளி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கணும். இப்போ இதில் 2 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 2 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் அடைச்சி வச்சு நம்ம வந்து இதை வேக வைக்கணும். 2 கிளாஸ் சேர்த்தியாச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அடித்து வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி இல்லாமல் இதை மட்டும் எடுத்து நம்ம ஒரு ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு வடிகட்டியில் இது பண்ணிட்டேன். இப்போ அந்த தண்ணிலாம் அப்படியே இருக்கட்டும், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்ததை வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ஜல்லடையில் சேர்த்து நம்ம வந்துட்டு இதை நம்மளை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், அதே தண்ணியிலே நல்லா நாங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மறுபடியும் கொதிக்க வைக்கணும். இதை மறுபடியும் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம இந்த சூப்பை மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா சூப்புக்கும் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் இல்லையா, இதுக்கு வந்துட்டு கம்மியாக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். தண்ணி வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்திடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்தோன்னா நம்ம நிறுத்திடணும். நிறுத்திட்டு நம்ம சர்வ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே டொமேட்டோ சூப் கிடச்சிடும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து சூப் ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்பொழுது நம்ம வறுத்த ப்ரெட்டை வந்து பொடிச்சு அதில் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட 4 வகையான சூப்பு தயாராகிடுச்சு. இது 4மே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.